எனக்கு தெரியும்டா. நேத்து நீ எங்க இருந்த என்ன செய்தேன்னு எனக்கு தெரியும்டா. 2 காலி பயலோட சேர்ந்துக்கிட்டு குடிச்சு கூத்தடிச்சேன். சொல்லுடா, உண்டாலியா? டேய், நீ ஏன் புள்ளடா? அங்கடா முறைக்கிற, என்னைய பாடுறா. குடிச்சா இல்லையா? சொல்லுடா, குடிச்சா இல்லையா? குடிச்சில்ல சொல்லுடா, குடிச்சில்ல. வேணாண்டா, குடிக்க கூடாதடா, கெட்ட பழக்கம்டா அது. உடம்புக்கு ஆகாதடா, முதல்ல நம்ம குடும்பத்துக்கு ஆகாதடா அதெல்லாம். இனிமே அந்த மாதிரி செய்யறத பார்த்து தொலைச்சு விடுவேன். நீங்க காத்திருந்தது பார்த்ததும் அவன் வரவன் அடிச்சு கண்டிச்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா பாம்புக்கு நோகாம பெரம்புக்கு நோகாம நல்லா நடிக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி ஒரு பிள்ளைக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அவன் தான் வரலையில அந்த பிள்ளைகளுக்காவது கொடுக்கலாம்ல. அது யாரும் சாப்பிடாம வீணை குப்பையில போட்டான். என்னங்க ஆம்பளை பையனா உங்களுக்கு வசதி, பொம்பளை பிள்ளைனா உங்களுக்கு மட்டமா? வாய மூடுறா நீ. வாய மூடுவா. இந்த பையனுக்கு செல்ல குடுத்து குடுத்து கெடுத்து குட்டி சலாக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு குடிச்சவே நாளைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க? போய் வேலைய பாரு போடி. ஆம்பளை பிள்ளைனா அடிச்சு வளர்ப்பாங்க, பொம்பளை பிள்ளைனா பொத்தி வளர்ப்பாங்க. இங்க என்ன தலையெல்லாம் நடக்குது? வாங்கடி, நான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன். வாங்கடி. என்ன வெயில் பா. ஹலோ பாண்டி. சொல்லுங்க அத்தை. நைட்டு மகாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்த போல இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரே சங்கடமாயிடுச்சு. அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நீ எதுக்காக நைட்டு மகாவுக்கு ஃபோன் பண்ண? இல்லை அத்தை, நான் பண்ணல அத்தை. நீ பண்ணலையா? ஆமாம் அத்தை. பசங்கிட்ட என் மொபைல் மாட்டிக்கிச்சு அத்தை. பசங்க எல்லா நம்பருக்கு டயல் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் உங்கள் நம்பரும் மாட்டிக்கிச்சு போல. நீ ஏன் உன் ஃபோனை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுக்குற? அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணதுனால ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாண்டி. சரிங்க அத்தை. நீ என்ன சின்ன பிள்ளையா? மகாவும் பெரிய பொண்ணு. அந்த பசங்க பாட்ட நைட்டு ஃபோன் பண்ணி ஏதாவது பேசுனா அது நல்லா இருக்காதுல்ல. சரி அத்தை. சரி, வச்சுட்டுமா? சாரி. பண்டி, என்னப்பா அப்பா மேல கோவமா? ரொம்ப திட்டனா? ஏய், ஒரு அப்பனா நீ குடிச்சிட்டு வந்தது கேட்கலன்னா ரொம்ப தப்பா போயிருப்பா. டேய் பாண்டி, உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன்டா, தெரியும்ல உனக்கு. நேற்று உன்னை அந்த நிலைமையில பார்த்த உடனே என் உசுரை யாரும் பிடுங்கி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சுடா எனக்கு. ஏண்டா நீ இந்த மாதிரி பண்ணலாமாடா? ஆண்டி, உனக்காக நான் ஆசையா பிரியாணி வாங்கி வச்சிருந்தேன்டா. நீ சாப்பிடல. எனக்கு ராத்திரி பூரா தூக்கமே வரலடா. உங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த பொட்டப்பட்டைகளுக்கு நான் கொடுத்துருக்கலாம்டா. கொடுக்கல. கொடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் இல்லடா. கொடுக்க கூடாதுன்னு இல்லை, தோணல. நீயே மனசுல இருக்கிய. அதான் நீ எப்படியெல்லாம் வரணும்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? பேப்பர்ல தினமும் ஒவ்வொரு நியூஸும் பார்க்கும்போது எனக்கு ஒரே பயமா இருக்குடா. அடிவரி பத்திக்கிட்டு எரியுது. குடிபோதில ஒருத்தரவங்க அடிச்சுக்கிறதும், குடிபோதில மண்டையை பொழந்துக்கிறதும், குடிவெறியில கட்டியால குத்தி கூட பழகினே கொலை பண்றதும் பயமா இருக்குடா. இருக்கு பயமா இருக்கு. ஏண்டா நீ இப்படி ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து குடிச்சிட்டு ஏதாவது பிரச்சனை வந்து சண்டை வந்தா, டே குடிபோதில வழியில வரும்போது எங்கேயாவது மயங்கி கீழே விழுந்து தொலைச்சாடா என்னடா? பாண்டி, பாண்டி, உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளுடா, நான் வாங்கி தரேன். ஆமா, நான் வாங்கி தரேன். வேண்டாடா,
குடிக்காதடா கண்ணு, கெட்டதுடா, குடிக்க கூடாதுடா. குடிப்பழக்கம் உடம்புக்கு கெடுதல். அப்படி உன்னால குடிக்கிறத நிறுத்த முடியலையா? சொல்லுடா, நான் வாங்கி தரேன்டா உனக்கு, நான் வாங்கி தரேன். அந்த கருமத்தை வீட்டிலேயே வச்சு குடிச்சு தொலை. என்னடா இது, பெத்த தகப்பனே தன் மகனை வீட்லயே வச்சு குடிக்க சொல்றானே பாக்குறியா? எனக்கு வேற வழி இல்லடா, எனக்கு நீ வேணும்டா. வீட்டுக்கு ஒத்த புள்ளடா நீ. பாண்டி, நம்ம பரம்பரையிலே ஒரு சாபம் இருக்குடா. ஒவ்வொரு தலைமுறையிலே ராசப்பா மாதிரி ஒருத்த வந்து தொலைச்சிடுறான்டா. நீயும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுடா. அந்த பயத்துல தாடா இதெல்லாம் நான் சொல்றேன். வேண்டாடா, வேண்டாம் பண்ணி. இந்த மாதிரி கெட்ட சாவாசெல்லாம் வேண்டாம். விட்டு போ, போய் குளிச்சுட்டு சாப்பிடு போ. அண்ணே எதுனா வாங்கிட்டாங்கண்ணே, பசிக்குது, சாப்பிடவே இல்ல. ஏன்டா காலைல இருந்து எதுவும் சாப்பிடலையா? இல்ல, காலையில பல்லு வலிக்கிட்டு வீட்டுல பார்த்தேனா சட்டி நிறைய பழைய சாதம் தான் இருந்துச்சு, அது வீணா போயிடணும்னு எடுத்து சாப்பிட்டேன். ஏன்டா காலங்கத்தால பழைய சாப்பிட்டேனா கண்ணை கட்டாதாடா? அதனாலதான் உடுப்பி ஹோட்டல்ல போய் சாம்பாரோட சாப்பிடலான்னு போனேன். அங்க மசால் பிளானு கம கமன்னு இருந்துச்சு. 2 மசால் பிளானு, 2 சாம்பாரோட, 1 காஃபி. அப்புறம் ஆச்சி வீட்டுக்கு போனா தட்டு நிறைய புட்டு, 4 வாழைப்பழத்தை போட்டு சர்க்கரையை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்ல. 1 மணி நேரமா சாப்பிடலண்ணே, தலை கிரு கிரு கிருன்னு சுத்துது. மூதேவி, இது பசியில தலை சுத்தல, இவ்வளவு மலைப்பாம முழுங்கிருக்கேல, நகர முடியாம அதான் தலை சுத்திட்டு இருக்கு. நல்லா ஆடுற, சாப்பிடலாம் எங்கடா போகுது? வாங்க கோபி, பையனோட பஞ்சாயத்தா? ஆமா, இது டெய்லி நடக்கிறதா. என்ன விஷயம்? ஒரு சட்டை தைக்கணும். கொடுங்க. என்ன லேடிஸ் ஐட்டமா இருக்கு? ஆமா, ஒரு ஜாக்கெட் தைக்கணும். யாருக்கு? யாருக்கு? ஓ, அளவு ஜாக்கெட்டுங்க. அவ வீட்டுல இருக்கா, அதனால அளவு ஜாக்கெட் எடுத்துடல. அளவு ஜாக்கெட் எல்லாம் எப்படி தைக்க முடியும்? இல்ல ஆள் நேரம் வந்தா அளவு எடுத்து தைக்கலாம். போய் அளவு ஜாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அண்ணா, அந்த பொண்ணை அவங்க அப்பா வீட்டில் போட்டு பூட்டி வச்சிருக்காப்புல. மருதானம் தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்ட போறாப்புல. அதுக்கு தான் இந்த ஜாக்கெட்டு. ஓ, இது வீட்டுக்கு தெரியாம நடக்கிற கல்யாணமா? லவ் மேரேஜா? ஆமா ஆமா, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேங்க. கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொன்னா. ஓ அப்படியா? இல்ல, அளவு ஜாக்கெட் எல்லாம் தச்சோன்னு வச்சுங்களேன், அளவு கரெக்டா இருக்காது. கல்யாணத்தன்னைக்கு பிரச்சனை வரும், உங்களை தான் திட்டுவாங்க. ஏன் தலை உருளும், இது என் தொழிலே பாதிக்கிற அளவுக்கு வரும். தயவு செஞ்சு அளவு ஜாக்கெட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா வேணுமா? அந்த பொண்ணு மாதிரி இருப்பா. ஓகேவா? என்னங்க நீங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ரோட்ல போற பொண்ணெல்லாம் கூட்டு நான் என்ன அளவு எடுக்க முடியும்? போய் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். ஒரு குத்து மதிப்பா தைச்சு கொடுக்க. மூஞ்சில குத்து விழுங்க. லேடிஸ் எதை வேணாலும் பொறுத்துக்குவாங்க. ஜாக்கெட் அளவு கரெக்டா இல்லைன்னு வச்சுக்கோங்க, பின்னி எடுத்துருவாங்க. போங்க. அண்ணா, வீட்டை சுத்தி காவலுக்கு ஆள் போட்டுருக்காங்கண்ணே. அளவு ஜாக்கெட் வாங்க ரொம்ப கஷ்டம். ஏப்பா, ஆளே தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண போறீங்க, அளவு ஜாக்கெட் வாங்க முடியாதா? போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. போங்க. வாண்ணே. அண்ணே, எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணுண்ணே. ஏண்டா? என்னால முடியாதுண்ணே. என்னடா முடியாது? நீங்க அடி வாங்குறது என்னால பார்க்க முடியாதுண்ணே. நான் ஏன்டா அடி வாங்குறேன்? என்ன யாரா அடிக்கிறது? திட்டு கல்யாணம், எப்படியும் போலீஸ் வரும், வாயிலே அடிப்பாங்க. டேய், சாப்பிடறதுல உன் தலை தாண்டா இருக்கு. 6 அடியில அகத்தியமா இருந்துட்டு ஆர்வம் சொல்லியிருக்கான். டேய், வேலையை பரவாயில்ல. ஹலோ ஹலோ, யாரு? டெய்லரா? மேடம், நான் பாக்குற வேலை டெய்லரிங், அதனால டெய்லருங்கிறீங்களா? அப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? ஈபின்னு கூப்பிடுறதா இல்ல கரண்ட்னு கூப்பிடுறதா? என்னோட பேரு கோபி கிருஷ்ணன். எல்லாரும் கோபி கோபின்னு கூப்பிடுவாங்க. நீங்க வாடா போடான்னு சொல்லாம மட்டும் பேரை சொல்லியே கூப்பிடலாம். இதெல்லாம் வக்கனையா பேசுங்க, ஆனா கூறு இல்லாம நடந்துக்குங்க. வெரி குட் மேடம். ஏற்கனவே திருட்டுத்தனம், அயக்கத்தனம், ஃப்ராடுன்னு திட்டிட்டீங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து என்னை கூறு கட்டவன்னு சொல்றீங்க. வெரி குட். இன்னைக்கு கோட்டை ஓவர். என்ன மேடம் அமைதியாயிட்டீங்க? அடுத்து என்ன திட்டக்கு வார்த்தை தெரியுங்களா, இல்ல நான் பேசுற பார்த்து பிரமிச்சு போயிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரோட துணியும் வாங்கிட்டு போனீங்களே, என்னோட அளவு ஜாக்கெட் மட்டும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்ப அளவு ஜாக்கெட் இல்லாம எப்படி தைப்பீங்க? அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? மேடம், உங்க ஜாக்கெட் தச்சாச்சு. தச்சாச்சா? எப்படி? மிஷின்ல தான். என்ன விளையாடுறீங்களா? மேடம், கலைஞர்களுக்கு இதெல்லாம் கைவந்த கலை. உங்க ஜாக்கெட் அழகா தச்சாச்சு, நீங்க போட்டு பாருங்க. அப்புறம் எல்லாத்தையும் என்கிட்டே கொடுத்துருவீங்க. ஐயோ, காஸ்ட்லியான துணியை சொதப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியான லூசா இருக்கிறீங்க. மேடம்,
நான் வேணா லூஸா இருப்பேன், பட் நான் தச்ச ஜாக்கெட்டு ஃபிட்டா இருக்கும். போட்டு பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுவீங்க. அளவுக்கு அதிகமா வேணா பேச்சு இருக்கும், வேலை அளவா இருக்கும். அப்புறம் மேடம் ஈவினிங் வந்துடுறேன் மேடம், ஈவினிங் கொண்டு வந்துடுறேன். ம் சரி சரி. ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். இது வரைக்கும் பேசுனதுலயே இன்னைக்கு தான் கொஞ்சம் சாஃப்டா பேசியிருக்கீங்க. தேங்க்யூ மேடம். வந்துடுறேன், ஈவினிங் வந்துடுறேன் மேடம். ஓகே, தேங்க்யூ. என்னென்ன அவங்க 2 பேருக்கும் அளவு ஜாக்கெட் இல்லாமலே தைக்க முடியாதுன்னு நீங்கள் ஃபோனில் அளவு ஜாக்கெட் இல்லாமலே தைச்சி தரேன்றீங்க. பசிக்குது சாப்பிடுன்னு சொன்னேன்ல, எது வேணாலும் சாப்பிட்டு வா போ. ரொம்ப டெவலப் ஆயிட்டீங்கண்ணே. பார்த்து இருக்குங்க. இந்தாங்க. புது குடும்பம் வந்திருக்காக்கும். இந்த ஆட்சியோட பேராசைக்கு அளவே இல்லை. 100 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. ஆசை விடுதான்னு பாரு. இது என்ன பேச்சு? அவங்க வீட அவங்க வாடகைக்கு விடுறாங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆமா, இந்த திணையில நம்ம, ஏத்த திணையில தவல்காரன், உள் போஷன்ல நாதஸ்வரம். 3 குடும்பத்துக்கே தண்ணி பத்தல, இதுல இவங்க வேற. அங்கிட்டு வை பாரு, அந்த வீட்டுல இருக்க மூஞ்சியில பாரு. இந்த திணையில உட்காந்துக்கிட்டு திணைக்கு இருக்க மூஞ்சிலாம் முடிச்சுட்டு இருக்கணும். உருப்பிட்ட மாதிரி தான். ஏங்க எல்லாத்தையும் குதர்க்கமாவே பாக்குறீங்க? அவங்க பாக்கறதுக்கு எப்படி இருக்காங்கன்றதா முக்கியம், பழகிறதுக்கு நல்லவங்களா இருக்கணும், அவ்வளவுதான். சில மூஞ்சியில பார்த்த உடனே என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிப்பலாம். உங்க மூஞ்சியை பார்த்தா கூட தான் பக்தி பழ மாதிரி தெரியுது, ஆனா மனசுக்குள்ள எல்லார் மேலேயும் கடுகடுன்னு தான் இருக்கீங்க, யார்கிட்டயும் அனுசரணை இல்லாம. இந்த பேச்செல்லாம் நல்லா தான் பேசுற, காப்பி மட்டும் கழனி தண்ணி மாதிரி போட்டிருக்க. கொண்டு போ. பார்த்து இருக்குங்க. வணக்கம்மா. வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க சாவி வச்சுக்கோங்க. சரிம்மா. புது போட்ட சாவி வாங்கின உடனே பத்திரமா இந்த சாவியை திருப்பி கொடுத்துடணும். சரிங்கம்மா. வீட்டை கழுவி மொழிவு சுத்தமா வச்சுக்கணும். அதெல்லாம் எந்த குறையும் இருக்காதும்மா. சரி. என்ன ஜோசியரே, ஆளு யாரும் வரலையா? வருவாங்க வருவாங்க. ஏன்ச்சி, இந்த இடமெல்லாம் சும்மா தானே கிடக்கு, ஒரு 4-5 வீடு கட்டி விடலாம்ல, கொஞ்சம் வாடகையாவது வரும். உன் நக்கெல்லாம் ஏன்ட்ட கட்டாத, குடியிருக்கதான் வீடு கொடுத்துருக்கேன், வீட்டில் குடியிருந்துக்கிட்டு தொழிலும் பார்த்துக்கிட்டு இருக்க, போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன், சூதானமா இருந்துக்கோ. அக்கா. சொல்லுமா. நாங்க இங்க புதுசா குடி வந்திருக்கோம்க்கா. உன் பேர் என்ன? தீபா. கிணத்துல குடிக்க தண்ணி எடுத்துக்கிட்டா? கிணறு தண்ணி துவைக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் மட்டும்தான், ஒரே சவுறு அடிக்கும். சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் 3 மணிக்கு நல்ல தண்ணி வரும், அப்ப புடிச்சுக்கோ. ஐயோ, இப்பவே சமைக்கணுமேக்கா. அப்படியா? சரி இரு, இதோ வரேன். ஏக்கா, இந்த பிள்ளை என்ன இம்புட்டு நகைய போட்டுக்கிட்டு இருக்கு? கல்யாணத்துக்கு போற மாதிரி? எப்பவும் இப்படிதான் இருப்பாளோ? எனக்கு என்னடி தெரியும்? உன்ன மாதிரி என்ன மாதிரி இருந்து நகை போட்டா அழகா இருக்கும், இவளுக்கு நல்லாவே இல்ல, தூக்கி அடிக்குது. நீ எதுக்கு இப்படி சலிச்சுக்கிற? என்ன செய்ய, நம்மகிட்ட அழகு இருக்கு நகை இல்ல, அவட்ட நகை இருக்கு அழகு இல்ல. ஏய், அது சின்ன புள்ளடி, பாவம். நீ என் புருஷன மாதிரியே பேசாம மீனாட்சி அக்கா மார்க்கெட் போகணும்னு சொல்லிச்சு, துணியை நினைச்சு வச்சுட்டு கிளம்புவோம் வா. இந்தா தீபா, இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தேங்க்ஸ்க்கா. ஆமா, நீ ஏதாவது படிக்கிறியா? 12வது முடிச்சிருக்கேன்க்கா, 700 மார்க். மேற்கொண்டு காலேஜ் எதுவும் போலையா? இல்லக்கா, காலேஜ் போல, கம்ப்யூட்டர் கிளாஸ் போலான்னு அப்பாட்ட கேட்டிருக்கேன். சரி பாய். சரி வரக்கா. மனோரஞ்சிதா வந்துட்டேன்க்கா. என்னங்கண்ணே, ஜாமெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாமா ஆமாமா, புதுசா இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். என் பேரு நடராஜன், என் பொண்டாட்டி பேரு பாண்டிச்செல்வி, என் பொண்ணு பேரு தீபா. ஆமா, எல்லாரும் வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமாங்கண்ணே, மார்க்கெட்ல போய் பூ வாங்க போறோம். எங்க வீட்ல பால் காய்ச்சிரும், இருந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்க, சாப்பிட்டுட்டே போறோம். உட்கார்ந்துருக்குறோம். சரிங்க. அப்படி பார்த்து பிரிச்ச கீழே இறக்கி வைங்க, நான் அப்புறம் வந்து காசு தர்றேன். சரிண்ணா. என்னம்மா அது, இதை வச்சு அழுதுகிட்டு இருக்க? இதை மறக்கத்தானமா அங்கிருந்து இங்க வந்தோம், இங்க வந்து ஏமா பழச ஞாபகப்படுத்துறேன்? அது சரி, அதை முன்னாடி உள்ளுக்கு வைமா. சாமி, உள்ளுக்கு வைமா, உள்ளுக்கு வை.
எடுத்துங்க எடுத்துக்கங்க. இந்தாங்க. பொட்டனை பிரியாணியில வெறும் பொங்கலும் கறிதாம இருக்கேன். ஈக்கங்குச்சி மாதிரி இருக்கிற அரிசியில இளங்கறிய போட்டு பிரியாணி செஞ்சா பிரமாதமா இருக்கேன். அம்மா உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் பாரு. என்ன தடுக்காதீங்க, போங்க பின்னால. இல்ல என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. குடிக்க தொடங்கிட்டியா நீ? குடிக்க தொடங்கிட்டியா நீ? எங்க கத்துக்கிட்ட? குடும்பத்தை பொறுத்து என்ன வேலை செய்யற? என்னடா வேலை செய்யற நீ? கொன்னே போட்டுருவான் அவனை. குடும்பத்துல யாருக்குமே இல்லாத பழக்கம். குடிய கெடுக்கிறதுக்கடா என் தலைத்துல வந்து பிறந்த நீ? சொக்க தங்குண்டா அவன். அவனுக்கு மகனா பிறந்து குடிக்கிற கத்துக்கிட்ட பழக்கத்தை பாவி. என்ன வேலை செய்யற? என்ன வேலை செய்யற நீ? உங்க அப்பன் தட்டி கேட்க மாட்டாங்கிற தைரியத்துல துளுத்து போய் திரியற. ஏய் நான் இருக்கேன்டா. இன்னொரு முறை தப்பு தண்டா பண்ண கொன்னே போட்டுருவேன். என்னப்பா இது? எங்க கோபப்பட்டு அடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டியே. உங்க அப்பா மாற மாட்டாருடி. உங்க அப்பா மாறவே மாட்டாரு. கடைசி வரைக்கும் நொன்னே நன்னு சொல்லி அவங்க அண்ணனோடைய உயிரோட போறாரு. நமக்கு வந்து வாச்சது அப்படிடி. என்னப்பா ரொம்ப அடிச்சு போட்டாரா? காயமா இருக்குப்பா. ஆசை ஆசையை செய்யற பிரியாணிய நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியுதா? இதாண்டி நம்ம தலையில விடிஞ்சது. வயசு பிள்ளைங்களை கை நீட்டக்கூடாது தான். அதுவும் நமக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்களை அடிக்கிறதுன்னா எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு.